வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள் 28/2/2021 அன்று காலை 11 மணி அளவில் மத்திகிரி டைட்டன் டவுன்ஷிப் பகுதியில் புற்றுநோய் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை நமது கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு பி. பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் தொடங்கி வைத்தார். உடன் ஓசூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு எஸ். ஹரிஷ் ரெட்டி அவர்கள், இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை அணி செயலாளர் திரு எம். ராமு அவர்கள், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் திரு வாசுதேவன் அவர்கள், கழக பிரமுகர்கள் திரு வெங்கடசாமி, திரு செந்தில், திரு முத்துரா, திரு சுரேஷ், திரு ராஜி, திரு சுரேஷ் பாபு, திரு ஹேம்குமார் என்கிற கும்பி, திரு கிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நல்ல விழிப்புணர்வு கொடுக்க இங்கே டாக்டர் அக்ஷய் தென்னரட்சி ஹாஸ்பிட்டல் அவருடைய வந்திருக்கிறாரு. நல்ல ஆலோசனைகள் இங்கே நம்ம உங்களுக்கு வளர்ந்திருக்கிறார். எப்படியெல்லாம் புற்றுநோய் வரும், அதெல்லாம் எப்படியெல்லாம் நம்ம பாதுகாக்கணும், எப்படியெல்லாம் விழிப்புணர்வு இருக்குன்னு சொல்லி நல்லா சொன்னாங்க. அவருக்கும் மற்றும் டாக்டர் ஜெமுனா காவேரி ஹாஸ்பிட்டல் அவருக்கும் மற்றும் இங்கே முக்கியமா பார்த்திருக்கும் மிஸ்ஸஸ் சபிதா விஜயம்மா, எக்ஸ் பிரின்சிபல் மும்பை கேன்சர் ஸ்கூல்ல வேலை சொல்லி கொண்டிருக்கார். அவரும் இங்க வந்திருக்கிறார். நம்மளுக்கு பெருமையா இருக்கிறார். அங்கிருந்த வந்து நமக்கு வேலை செய்யும் நம்ம இங்கு புற்றுநோய்க்கு விழிப்புணர்வு கொடுத்து இங்க வந்திருக்காரு. அவருக்கு நம்மளுடைய எல்லாரும் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நம்ம சுரேஷ் மற்றும் இங்கே வந்திருக்கும் அந்த வைஸ் சேர்மன் ராமு அவர்களுக்கும் மற்றும் முத்துராஜ் அவர்களுக்கும் வாசு அவர்களுக்கும் மற்றும் நாரீஸ்வர் அவர்களுக்கும் சந்திரன் அவர்களுக்கும் மற்றும் நம்ம கூட இருந்தவர்களுக்கும் நம்முடைய ஜாக்கிர் கணேஷ் மற்றும் சேர்மன் சசிரன் சாமி மற்றும் ராஜா அவர்களுக்கும் வந்திருக்கும் டாவும் எல்லாம் நம்மளோட இங்கே வந்திருக்கும் கழக நண்பர்கள் கணவருக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் நம்ம டைட்டான் பகுதியை சார்ந்த அனைத்து மக்களுக்கும் நம்ம காலவரம் தெரிவித்துக் கொண்டு அதான் சொன்னாங்க. இப்போ புற்றுநோய் என்பது நம்ம பழக்க வழக்கங்கள் தான் வருது. மெயினாக வந்து ஃபுட் ஹேபிட்ஸ், அப்புறமா நம்முடைய லைஃப் ஸ்டைல், இதுலதான் நம்மளுக்கு இந்த புற்றுநோய் வரதுக்கு காரணங்கள்னு சொன்னாங்க. நம்ம வந்து பாரம்பரிய உணவுகள் நல்லா சாப்பிட்டா கண்டிப்பாக இந்த புற்றுநோய் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி சாப்பிட்டு சொன்னாங்க. இங்க வந்து ஜென்ரலா லோக்கலா நம்ம என்ன வெஜிடபிள்ஸ், நம்ம ஃபுட் கிரெயின்ஸ் இதெல்லாம் ஆர்கானிக், இந்த இதுல நம்ம சாப்பிட்டா கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி இந்த டொபேக்கோ சம்பந்தப்பட்ட அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம லைஃப் ஸ்டைல தான் நம்ம பழைய பாரம்பரிய இதில் போல கண்டிப்பா நம்மளுக்கு அந்த புற்றுநோய் வந்து வாய்ப்பு இல்லை. அப்படி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டேஜ் அதை கண்டுபிடிச்சு அந்த விழிப்புணர்வு ஏதோ டாக்டர் மேல சொல்லி இப்ப நல்லா பாருங்க ரைட்ரேஷன் சொல்லிட்டு இப்ப நல்லா ஒரு இது பண்ணிருக்கிறாங்க. இந்த மாதிரி விழிப்புணர்வு இந்த மாதிரி ஆதாரம் இருக்கும்போது, இந்த மாதிரி ஆன்லைன் டிசீஸ் இருக்கும்போது அதை கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு கேம்ப் போட்டு இதெல்லாம் முன்னே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ்ல அதை எடுத்துட்டு வந்துட்டேன்னா அந்த புற்றுநோய் நம்ம கிளியர் பண்றது கொண்டதாக இருக்கும். இன்னைக்கு நம்மளோட தமிழக அரசு மக்கள் நல்வாழ்வுத்துறையிலே இன்னைக்கு நம்பர் 1 செயல்பட்டு கொண்டிருக்குது. இந்தியாவிலே பார்க்கும்போது நல்லா செய்து கொண்டிருக்காங்க. நல்லா ஹாஸ்பிட்டல் செல்ஸா இருக்குது. அது எல்லாமே நம்ம அந்த புற்றுநோய்க்கு செலவு ஜாஸ்தி ஆகும் ஹாஸ்பிட்டல். அதுக்கு பயப்படுற தேவையில்லை. இப்ப நம்மளுக்கு முதலமைச்சர் காப்பீட்டு இருக்கிற ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம், ஸ்கீம்ல இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல இன்னைக்கு 5 லட்சம் வரைக்கும் நம்ம அரசு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது. அதை நம்ம பயன்படுத்தல. அந்த புற்றுநோய் எந்த நோய் இருந்தாலும் அந்த புற்றுநோய்க்கு 5 லட்சம் வரைக்கும் நம்ம அரசு இன்சூரன்ஸ்ல ஃப்ரீயா கொடுக்குது. இது நம்ம நல்லா பயன்படுத்திக்கிறோம். வேண்டுகிற மாதிரி இந்த வேலையெல்லாம் பண்ணி மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வந்து இப்போ போலியோ எப்படி நம்ம கம்ப்ளீட்டா நம்ம நாட்டிலே இல்லாத அளவுக்கு நம்ம இருக்கிற திருமணம் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி இந்த மாதிரி விழிப்புணர்வு இந்த மாதிரி போட்டால் கண்டிப்பாக நம்ம அந்த புற்றுநோய் வராம தடுக்க சாத்தியம் சொல்ல வாய்ப்பு. வளர்ச்சி பாதையில் முதலிடம், மகிழ்ச்சி பாதையில் தமிழகம், வெற்றி நடை போடும் தமிழகம்.